நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வழக்கம் போல நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம என்ன போஸ்ட் பண்ணியிருந்தோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்மள ஒரு தடவை நம்ம செக் பண்ணிட்டு வந்துடும். இது எதுக்காகனா முக்கியமா பாத்தீங்கன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றது தான் முக்கியமான விஷயம். இது நான் இன்னொரு வீடியோ இது முடிச்சுட்டு அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரேடிங்கை பத்தியும் ட்ரேடிங் கோர்ஸ் போகணும்னு சில பேர் கேட்குறீங்க. அதுக்கான விளக்கமான ஒரு வீடியோவும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இன்னும் டீப்பாகவும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இதை முடிஞ்சா அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொன்னோம், என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த லெவல் இதுக்குள்ளேயே ஒரு ஒரு நாள் கன்சால்டேட் ஆகலாம். கீழே வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் 24,300 வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது 80% சான்ஸ் கம்மி. கீழே வர்றதுக்கான வாய்ப்பு, மேலே போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் சார், எப்படி ட்ரேட் எடுக்கலாம், நெக்ஸ்ட் வீக் இன்ட்ராடே டார்கெட்டா என்ன பண்ணலாம்னா இந்த லெவல் 24,530 கிட்ட வருதான்னு பாருங்க. இங்க வந்துச்சுன்னா இமீடியட்டா நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட் இமீடியட் டார்கெட் 24,700 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து நீங்க இதுக்கு மேல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அடுத்த லெவல் 25,000 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லாஸ்ட் வீக் நம்ம வீடியோவில் என்ன சொன்னோம்னா அட்லீஸ்ட் ஒன் டே கன்சால்டேட் ஆகும்னு சொன்னோம். ப்ளஸ் பொட்டென்ஷியலான கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகணும். அங்கே பொட்டென்ஷியலான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட இமீடியட் டார்கெட் இதுதான். சொன்ன மாதிரியே நடந்திருக்கு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் நம்ம அடுத்த லெவல்ஸ் எல்லாமே சொன்னோம். ஆனால் இது முடிஞ்சிடுச்சு. நம்ம அன்னையோட டே அந்த ட்ரேட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே ஃபால் ஆகுது. இங்கே இந்த லெவல் 24,350 நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம். கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக கம்மி. அதாவது 80% சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாருங்க, இதுக்கப்புறம் கீழே ஃபால் ஆகலை. 24,350 இந்த லெவல் கிட்டேயே அதாவது இங்கேருந்து கீழே விழும்போது நம்ம இதெல்லாம் எப்படின்னா ஒரு வேகமாக போயிட்டு இருக்கோம், சடனாக பிரேக் பண்ணோம்னா கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். அதே மாதிரி தான் லெவல்லேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிவர்ஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இது மாதிரி நடந்திருக்கு. இதில் சார் இதெல்லாம் என்ன சார் ட்ரேட் பண்ணலான்னா, இது ஆக்சுவலாக நேற்று எனக்கு லாஸ் தான். அது என்னன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம லாஸை புக் பண்ணியாச்சு. ஏன்னா சில நாள் நம்ம லாஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ட்ரேடிங்கை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். அந்த வீடியோவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க. சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் வீக் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம். ஏன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. இது சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா 24,688 ஒன்று, செகண்ட் 24,530 ஒரு ட்ரேட். இதுதான் லெவல்ஸ் எல்லாமே. இதுக்கு மேலே எல்லாமே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நம்ம இன்ட்ராடே லெவலில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே க்ளோஸ் வைக்குதுன்னா அடுத்தடுத்த லெவல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 வியூ ஷேர் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள வோலட்டைலாக இருக்கலாம். அதாவது இங்கே ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். இதுக்கும் இந்த லெவல் இதுக்குள்ளவே, அதாவது 24,844 24,200 இந்த ரேஞ்சுக்குள்ள கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கலாம். மேலே கீழே போயிட்டு வந்துருக்கலாம். ஒன்று. செகண்ட் மேக்ஸிமம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25,000க்கும் 24,000க்கும் பிட்வீன்லேயே ட்ரேட் ஆகலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதுன்னா இம்மீடியட்டாக 24,987 இந்த இடம் போகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ட்ரேடை. அதே மாதிரி அடுத்த லெவல் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் இந்த லெவல் வரைக்கும். சப்போஸ் இதை பிரேக் ஆகுது அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியாஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. மற்றபடி ரொம்ப கன்சால்டேட் ஆகுது உள்ளவே இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.